ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் இந்தியா 360 ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிஎம் செல்லில் இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பற்றிய நம்பர்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நமது தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்புக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் கட்டணம் இல்லாமல் மாபெரும் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 60,000 பிளஸ் எக்ஸ்ட்ரா போனஸோட சேர்த்து 10,000 ரூபாய் ஆட் பண்ணி 70,000 ரூபாய் சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷனை பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த அபிஷியல் வெப்சைட். இது கவர்மெண்டோடைய தமிழ்நாடு சிஎம் செல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 26/8/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்க இருக்குன்னு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பார்க்க போறது தமிழ்நாடு நோட்டிபிகேஷன் தனியாக இப்போ நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்திற்கு பாத்தீங்கன்னா தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல உள்ள அடங்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீர் வளங்களை மேம்படுத்தல், வேளாண் உற்பத்தி, விளைச்சல் மற்றும் சந்தைப்படுத்துவர்கள் இணைப்புகளை உருவாக்குதல், ஊரக மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள், கல்வி தரத்தை உயர்த்துதல், சுகாதார குறியீடுகளை மேம்படுத்தல், அனைவரும் உள்ளடங்கிய சமூகம் அதாவது சோசியல் இன்க்ளூஷன், உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு, முறையான கடன், இளைஞர் நலன், சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் பருவநிலை மாற்றம், தரவு நிர்வாகம். சோ இந்த துறை டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்ணப்பத்தை முற்றிலும் தேர்வு செயல்முறை செயல்திறனின் தகுதியின் அடிப்படையிலேயே கல்வி நிறுவன சேர்க்கைக்கு பின்பற்றப்படும் தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கைகளை பின்பற்றி தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்பட்ட இளம் வல்லுநர்கள் இணையவழி விண்ணப்பங்களில் தெரிவிக்கப்பட்ட சான்றுகள் தகவல் சரிபார்க்கப்பட்ட பின்னரே இத்திட்டத்தில் சேர அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் என்ன சொல்லிக்காங்க பாத்தீங்கன்னா, மாதம் 65,000 பிளஸ் எக்ஸாலன்ஸோட சேர்த்து 10,000 ரூபாய் ஆட் பண்ணி உங்களுக்கு 75,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. தகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் நீங்க இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுக்கலாம், மருத்துவ படிப்பு எடுத்து படிச்சுக்கலாம், சட்டப்பிரிவு எடுத்து படிச்சுக்கலாம், இல்லைன்னா விவசாயம் எடுத்து படிச்சுக்கலாம், கால்நடை எடுத்து படிச்சிருக்கலாம். சோ அப்படி இல்லைன்னா 8ஆம் வகுப்புல இருந்து அப் டு 12th முடிச்சுகளும் அதுக்கு அப்ளை பண்ணலாம். டிகிரி ஹோல்டரா இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம், மாஸ்டர் டிகிரி இருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம், பணி அனுபவம் இருந்ததுனாலும் சரி நீங்க அப்ளை பண்ணலாம். ஆராய்ச்சி அனுபவத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி பயன்பாடு திறனுக்கு கட்டாயமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 22 வயசுல இருந்து அப் டு 30 வயசு வரைக்கும் நார்மல் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 30 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும். நீங்க பிற்படுத்தப்பட்டோருக்கு பாத்தீங்கன்னா அப் டு 33 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 முறையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா முதற்கட்ட தேர்வு கணினி வழியாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். அடுத்து விரிவான தேர்வு எழுத்து தேர்வு மூலியமாக நடக்கும். நேர்முக தேர்வு இன்டர்வியூ அடிப்படையில ஃபைனலா எடுக்க போறாங்க. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 150 புள்ளிகள் அதாவது 150 மார்க்குக்கு எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விரிவான தேர்வு ஏதோ ஒரு ரிலேட்டட்ல இருக்கும். நேர்முக தேர்வு எந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு 1 by 1 கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி உங்களுக்கு கடைசி தேதியா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணா ஜஸ்ட் இந்த கிளிக் டு ரெஜிஸ்டர் நீங்க கொடுத்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல போயிட்டு தான் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இது
ஜூனியர் ஃபெல்லோஷிப்புக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. ஸோ அதை நீங்க பார்த்து ஒன் பை ஒன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டு உங்களுடைய ஓடிபி வந்து ஜெனரேட் பண்ணிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து இங்க கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்ளை பண்ணிடலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்க நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே இந்த வீடியோல வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கும் மேல உங்களுக்கு டவுட் இல்லைன்னா நீங்க Facebook சம்பளம் வந்து கண்டமே இல்லைன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.